டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது என்னென்னா, நிறையா லோன் எடுத்துட்டேன், நிறைய விஷயங்களில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால் வந்துட்டு அந்த லோனை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது நம்மள்ட்ட தொடர்ந்து கேட்ட வண்ணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, சிங்கிள் டெப்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றின வந்துட்டு டீட்டெயில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது ரொம்ப பயனுள்ள ப்ராடக்ட்டு. ஒவ்வொரு பைக் வச்சுட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீடடு ப்ராடக்ட்டுங்க. இதனுடைய லிங்க்கு கீழே இருக்குது, நான் வாங்கியிருக்கேன், நல்லா சூப்பராகவே இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா சிங்கிள் டெட் அப்படின்றதுக்குள்ளே தாங்க வந்திருக்கிறோம். இதில் பார்க்கும்பொழுதே நமக்கு கூகுள் ரிவ்யூவில் வந்துட்டு 4.7 ஸ்டார் 5 ஸ்டாருக்கு வந்து போட்டிருக்காங்க. ட்ரஸ்டிஸ்ட் அப்படின்றதுலேயும் வந்துட்டு 4.7 ஸ்டார் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எஸ்ஒஎஸ்ஏ, ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனியோட டீட்டெயில் அப்படின்றத இதில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்னென்ன இவங்க போட்டிருக்காங்கன்னா, டெப்ட் கன்சலிங், அதாவது உங்களுக்கு அந்த லோன் எப்படி இருக்குது, உங்களை என்ன மாதிரி லோன் இருக்குது, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அதில் ஒரு சில அறிகுறிகள் அப்படின்றது கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ ஃபினான்ஷியலை பற்றி உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் இந்த சிங்கிள் டெட் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே லோன் போயிட்டுருக்குன்னா அந்த லோனை எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்ன மாதிரி லோன் போயிட்டுருக்கு, உங்களுக்கு அதில் லீகலாக என்ன அட்வைஸ் கொடுக்கறது, ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸட்ரா நிறையா விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு இவங்க பண்ணுறதா இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே போகும்பொழுது நிறையா பேர் நிறையா விதமான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அப்ளிகேஷன் அப்படின்றதும் இருக்குது. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நல்ல ரேட்டிங் அப்படின்றதும் கொடுத்துருக்குறாங்க. இதில் அபோட்டில் பார்க்கும்பொழுது அப்ளிகேஷன் 2024 ஜூனில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பர் 25/2 வந்துட்டு அப்டேட் அப்படின்றது வந்திருக்குது. இதில் ரேட்டிங்கும் பார்த்திங்கன்னா 4.2 ஸ்டார் அப்படின்றது வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சிங்கிள் ஸ்டாரை மட்டும் ஃபில்டர் பண்ணும்பொழுது இதில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு சார்ஜஸ் கேட்குறாங்க. அந்த சார்ஜஸ் கேட்குறப்பறம் ரிப்ளை அப்படின்றது கொஞ்சம் புவராக இருக்குது. சர்வீஸ் வெரி புவர் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ரெஸ்பான்ஸும் பெருசாக வரல அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்த டீட்டெயில் எனக்கு பிடிக்கல, ஸோ கொடுத்த ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிக்கல, சர்வீஸ் எனக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி வந்துட்டு இல்லை, ஸோ எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சில மெசேஜ்களுக்கு அவங்களுடைய தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு சில மெசேஜுக்கு ரிப்ளை அப்படின்றதும் கொடுக்கல. ஸோ மெஜாரிட்டியாக நார்மலாக இருக்கக்கூடிய வந்துட்டு ரிவ்யூஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குற வரைக்கும் நமக்கு புரியுது. நான் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தேன். கூகுளில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெளிவாக சொல்லிடுவாப்பில் கூகுள் தம்பி. ஸோ கூகுளில் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஆல் டீட்டெயில் இருக்குது, கிரெடிட்டர் இருக்குது, இல்லை ஹராஸ்மெண்ட் இருக்குது, லீகல் இருக்குது, ஃபைனான்ஷியல் க்ரீசஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் போய் பார்த்தேன். ஸோ இதில் பார்க்கும்பொழுது நிறையா டீட்டெயில் அப்படின்றது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக கொடுத்துட்டு இவங்க வேறு மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா, இவங்க ஆல்ரெடி லோன் எடுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதிகமாக இதில் பார்க்கும்பொழுது நமக்கு முழுக்க இது லோனுக்கான அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்க இதுதான் கொடுப்பாங்க, அதாவது லோன் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க போல் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இதில் போய் பார்க்கும் பொழுது, ஏன்னா எல்லா டீட்டெயிலை வாங்கிட்டு ஒரே லோனாக மாற்றிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கான அட்வைசரி மட்டும் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ தே ஆர் பேயிங், அவ்வளோதான். பணம் வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதில் அவங்களுக்கு லீகல் டீம் அப்படின்றது இருக்கும், அந்த டீம் வச்சு அவங்க இன்னும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக இதுக்குன்னு வந்துட்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, மேபி அதை வச்சு அவங்க பண்ணலாம். மேபி எனக்கு தெரில, டீட்டெயில் எதுவும் பெருசாக வந்துட்டு இதில் தெரியல. நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில் அப்படின்றது இப்படி தாங்க இருக்குது. ஸோ டெவலப்பர் டீட்டெயிலும் பெருசாக அதிகமாகலாம் கொடுக்கல. இங்கே ஒரு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு மெயில் ஐடி, இங்கே வெப்சைட்டுக்கான லிங்க்கு. இதை பற்றி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதுக்காக தான். ஸோ இதில் டோட்டலாக வந்துட்டு என்ரோல்டு டுடே ஃபார் த 599 அப்படின்றது இவங்க பேமெண்ட்டை கான்சியஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க.
ஸோ இதில் இந்த பேமெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றதையும் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, லீகல் சப்போர்ட் கொடுக்கறது, ஹராஸ்மெண்ட் ரிலீஃப் கொடுக்கறது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் இஎம்ஐ ரீபேமெண்ட் பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதா இதில் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே காய்ஸ், ஆக்சுவலி இவ்வளோ தான் இதில் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நான் இன்னும் இன்டெப்த்தாக எனக்கு டீட்டெயில் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ரேண்டமாக இதில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்து சொல்லிட்டோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இன்னும் டீட்டெயிலெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இதுக்கான ஒரு முழு வீடியோ போடுறேன். ஏதாவது நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா அப்ளிகேஷனை, ஸோ முதல்ல அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி, ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதன்படி தான் நீங்கள் அதை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளேயே வரணும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றின கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். ஷுஷுவல் நம்ம வந்துட்டு இந்த இது போட்டிருக்கோம், லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த பஞ்சர் கிட் வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.